செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் கரூர் மாவட்டத்தில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள், சேலம் ரயில்வே கோட்டத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு ரயில் சேவா புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. கரூர் மாவட்டத்தில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நடைபெற்ற பல்வேறு பொருட்களின் தர நிர்ணயம் குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். கரூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் மதுரை கிளை சார்பில் கரூரிலிருந்து உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யப்படும் படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள், பிளாங்கெட் உள்ளிட்ட பொருட்களின் தர நிர்ணயம் குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்திய தர நிர்ணய அமைவனம் மதுரை கிளை முதுநிலை இயக்குனர் மற்றும் தலைவர் திரு தயானந்த் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் கரூர் மாநகரில் செயல்படும் ஏற்றுமதி நிறுவன உரிமையாளர்கள் சங்க உறுப்பினர்கள், அவர்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த அமைப்பின் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒரு பொருட்கள் குறித்து விவாதிக்கப்படும். பொருட்களின் தரம் மற்றும் அதன் தேவை குறித்த விமர்சனங்கள் குறித்து அவர்களுடைய துறைக்கு அனுப்பி வைப்பது வழக்கம். அந்த வரிசையில் கரூரில் இந்த பொருட்களை தேர்வு செய்து இங்குள்ள ஏற்றுமதியாளர்களிடம் கருத்துக்களை பெற்று டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைப்பதாக அலுவலர்கள் தெரிவித்தனர். மக்கள் தரமான பொருட்களை வாங்க வேண்டும், பொருட்களின் உண்மை தன்மையை தெரிந்து பொருட்களை வாங்க வேண்டும் என இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் கேட்டுக்கொண்டனர். கரூரிலிருந்து உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யப்படும் படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள், பிளாங்கெட் உள்ளிட்ட ஜவுளி பொருட்களின் தர நிர்ணயம் குறித்த கலந்தாய்வு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்திய தர நிர்ணய மதுரை அமைவனத்தின் கீழ் 19 மாவட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. நுகர்வோர் தங்கள் பொருட்களை தரம் பார்த்து வாங்க வேண்டும். மானக் மந்த் என்ற இந்த நிகழ்ச்சி கரூரில் நடைபெற்றது. டெல்லியில் பொருட்களின் தரம் குறித்த நிர்ணயம் செய்வார்கள். அதற்கு முன்பாக இது குறித்து நுகர்வோரிடம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கரூரில் நடைபெற்றது. கரூரில் இந்த பொருட்களின் நுகர்வோர் உள்ளனர். மருத்துவ ஜவுளி கரூரில் தயாரிக்கப்படுகிறது. பொதுமக்கள் எந்த பொருள் வாங்கினாலும், குறிப்பாக லேப்டாப், குளிர்சாதன பெட்டி, தங்க நகைகள், ஃபேன் உள்ளிட்ட எந்த பொருள் வாங்கினாலும் BIS தரம் குறித்து அறிந்து அதனை வாங்க வேண்டும் என எடுத்து கூறப்பட்டது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் இந்திய தர நிர்ணய அமைவன மதுரை கிளையின் முதுநிலை இயக்குனர் திரு SD தயானந்த். அவர் பேசும்போது, ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மானக் மந்த் என்ற பேர். ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் எடுத்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். யூஸ்வலி ஸ்டாண்டர்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் டெல்லியில் பண்ணுவாங்க. பிஃபோர் பப்ளிஷிங் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த ஸ்டாண்டர்ட் நியூலி பப்ளிஷ் பண்ணதுனால நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த டிஸ்கஸ் பண்ணி இந்த டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் டெஸ்டிங் பேராமீட்டர்ஸ் பற்றி என்னென்ன சஜஷன்ஸ் இருக்கோ இதெல்லாம் கம்பைல் பண்ணி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுற டிபார்ட்மெண்ட் அனுப்புவோம். ஸோ கரூர் எதுக்கு சூஸ் பண்ணோன்னா, இங்கே தான் மேக்ஸிமம் மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. கூடவே ஒரு மெடிக்கல் டெக்ஸ்டைல் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டரும் இஷ்யூ இருக்குது. அது சம்மந்தமாக மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் பில்லோ கவர்ஸு இதெல்லாம் மேண்டேட்ரி ஆகிடுச்சு. இதை தவிர சானிட்ரி பேட்ஸு இதெல்லாம் மேண்டேட்ரி ஐட்டம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி இங்கே மக்கள் கொடுத்துட்டு, ஆஸ் வெல் அஸ் மக்கள் இந்த மேனுஃபேக்சர்ஸ் மேக்ஸிமம் இங்கே இருக்காங்க. அவங்க இந்த ப்ராடக்ட்டை பற்றி படிச்சுட்டு அவங்களோட சஜஷன்ஸ் எதாவது தான் சொல்லுவாங்க. மக்கள் எந்த பொருளை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி BIS கேர் ஆப்னு ஒரு செயலி இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி அதில் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க. வீட்டுக்கு வாங்குற ஒரு ஃபேனாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், கோல்டு ஜுவல்லரியாக இருக்கட்டும், இல்லை லேப்டாப்பு, மொபைல் சார்ஜஸ்ஸு, அது எல்லாமே அந்த BIS கேர் ஆப்பில் யூஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஸோ தரமான பொருட்கள் எல்லோரும் வாங்கிட்டு எல்லோரும் தரமான பொருளை யூஸ் பண்ணும். சேலம் ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்வே தொடர்பான பணிகளில் சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தியவர்களுக்கு ரயில் சேவா புரஸ்கார் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது என்கிறார் திருவள்ளுவர். இந்த திருக்குறளுக்கான முழு அர்த்தமும் தன்னலமற்ற மக்கள் சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களுக்கு பொருந்துகிறது. உலகின் அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்களை தன்னகத்தே கொண்டுள்ள இந்திய ரயில்வே துறை நாள்தோறும் கோடிக்கணக்கான பொதுமக்களின் பயண தேவையை பூர்த்தி செய்கிறது. இந்திய ரயில்வே பணி அலுவலர்கள் தொடங்கி ரயில்வே ஊழியர்கள் வரை பலரும் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைப்பதால் தான் பொதுமக்களின் பயணம் இனிமையாக அமைகிறது. சிறப்புமிக்க பணியாற்றும் ஊழியர்கள்
ஊழியர்களை பாராட்டி ரயில்வே துறை ஆண்டுதோறும் விருதுகளை வழங்கி வருகிறது. தேசிய அளவிலும் தெற்கு ரயில்வே அளவிலும் வழங்கப்படும் விருதுகள் ரயில்வே கோட்ட அளவிலும் வழங்கப்படுகின்றன. சேலம் ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்வே தொடர்பான பணிகளில் சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தியவர்களுக்கு ரயில் சேவா புரஸ்கார் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வணிக பிரிவு, மின்னியல் மற்றும் பராமரிப்பு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கான விருதுகளை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா வழங்கினார். இதில் கடந்த 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் கோவை ஈரோடு வழித்தடத்தில் டிராலி இருந்ததை சரியான நேரத்தில் கண்டுபிடித்து ரயிலை நிறுத்தி நூற்றுக்கணக்கான பயணிகளின் உயிரை காப்பாற்றிய ரயில் ஓட்டுநர் சசிகாந்த் சின்ஹா மற்றும் மேட்டூர் சேலம் ரயில் வழித்தடத்தில் இருந்த விரிசலை கண்டறிந்து விபத்து நேராமல் தடுத்த தண்டவாள பராமரிப்பாளர் நித்யா ஆகியோர் உட்பட 26 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து 2244 சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஒர்க் பண்ணிட்டேன். நான் எர்கூர் ஸ்டேஷன் அப்ரோச்சிங்ல இருந்து நான் பார்த்த ஒரு புஷ் ட்ராலி ட்ராக் சென்டர்ல இருக்காங்க. அது பார்த்தா இமிடியேட் நான் எமர்ஜென்சி பிரேக் அப்ளை பண்ணி வண்டி நிறுத்தியாச்சு. நிறுத்திட்டும் மோர் தென் 1000 பீப்புள்ஸ் ஹூ இஸ் டிராவலிங் இந்த ட்ரெயின். ஐ சேவ் தேர் லைஃப். நான் டியூட்டி ஸ்டார்ட் பண்ண வந்து நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் பிரைம் டியூட்டி இருக்காங்க, சேஃப் ரன் த ட்ரெயின்ஸ் வித் பங்க்சுவாலிட்டிஸ். So that's why we are working the trains. We are always thinking that we have to save the life of all passengers. விருதுகளுக்காக யாரும் சாதனைகளை செய்வதில்லை. ஆனால் இந்த விருதுகள் ரயில்வே துறையின் ரியல் ஹீரோக்களை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி அங்கீகாரம் செய்யும் விதமாகவே அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 4வது ஆண்டு புத்தக கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சி பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்பது வள்ளுவன் வாக்கு. அதற்கேற்ப மனிதன் கற்கும் கல்விக்கு ஏற்றவாறு அவனது அறிவு மேம்பட்டுக் கொண்டே இருக்கும். பள்ளி கல்லூரி வரை அடங்குவது கல்வி அல்ல. மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கற்பது சிறப்பு. ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம் என்று சொல்லலாம். புத்தக வாசிப்பு பழக்கம் நிதானத்தை வழங்கி பண்பாளர்களாக மாற்றுவது மட்டுமின்றி பகுத்தறியும் ஆற்றலையும் தருகிறது. இமாலய வளர்ச்சி கண்ட தொழில்நுட்பம் மற்றும் இணையத்தின் பிடியில் சிறியோர் முதல் பெரியோர் வரை மூழ்கி மனிதர்கள் ஏறத்தாழ இயந்திரங்களாகவே மாறிவிட்ட நிலையில் புத்தக வாசிப்பு பழக்கம் இன்றியமையாதது. அதன் அடிப்படையில் புத்தக வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் திருப்பத்தூரில் பல்துறை சார்ந்த புத்தகங்கள் இடம்பெற்ற மாபெரும் புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான அரங்கங்களில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மட்டுமல்லாது அனைத்து வயதினரும் பயனடையும் வகையில் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள், சிறுவர்களுக்கான கதைகள் மற்றும் அறிவு சார்ந்த புத்தகங்கள், கலை, இலக்கியம் மற்றும் பல்வேறு அரிய வகையான புத்தகங்களும் விற்பனைக்கு இடம்பெற்றுள்ளது. மேலும் சிறப்பம்சமாக புத்தக கண்காட்சி நடைபெறும் 10 நாட்களும் தினம்தோறும் பல்வேறு துறையில் சிறந்த ஆளுமைகள் பங்கு பெறும் கருத்துரை மற்றும் சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. தங்களுக்கு பெரிதும் பயனுள்ள வகையில் புத்தக கண்காட்சி நடைபெற்று வருவதாக மாணவ மாணவியர்கள் தெரிவித்தனர். போன வருஷமும் போன வருஷம் நிறைய புக் இருந்துச்சு, நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கினேன். இந்த வருஷம் அதை விட நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் நான் நல்லா கற்றுப்பேன். ஃபோனை டிவியில் அவாய்ட் பண்ணிட்டு புக்ஸ் இனிமேல் படிக்குவேன். இந்த அளவுக்கு புக் கலெக்ஷன் நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல. ரொம்ப ரேர் இது பார்க்கறது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே தேவையான புக்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நான் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு புக்ஸ் எல்லாம் நிறைய ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே நிறைய புக் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. நான் வீட்டுக்கு நிறைய புக்கெல்லாம் வாங்கிட்டு போய் எனக்கு படிக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. புக் ரீடிங் இஸ் என்னோட ஹாபி. நான் என்னோட பேரண்ட்ஸ், சிஸ்டர்ஸ், கசின்க்கு புக் ரீட் பண்ண இன்சிஸ்ட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் திருப்பத்தூர் புக் எக்ஸிபிஷனில் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். ஊட்டச்சத்து குறைபாட்டை களையும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் ஊட்டச்சத்து இயக்கம் தாய் சேய் ஆரோக்கியத்திற்கு பயனளிப்பதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்திற்கான ஆக்ஸிஜன் பயன்பாடு மற்றும் மேலாண்மை குறித்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இது அதற்கான கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் சுகாதார அமைச்சகம் தனது சமூக வலைதளத்தில் கூறியுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் மூலம் சுய தொழில் முனைவோர் பெரிதும் பயனடைந்து வருவதாக மத்திய சிறு குறு தொழில்துறை அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மூலம் நாட்டின் வாகன உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் ஆட்டோமொபைல் ஏற்றுமதி உயர்ந்துள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.